cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Drug consumption is injurious to health. போதைப் பொருள் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சார், நெட்பால் ஆடுறவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? பேர் மனோவா? ஆமா சார். நெட்பால் ஆடுறவனா? ஆமா சார். தெரியாதுமா அவன் எங்க இருக்கான்னு. ப்ளீஸ் ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நான் அவரை எப்படியாவது சந்திக்கணுங்க ப்ளீஸ். நெட்பால் பிளேயர் ஒருத்தன் பைத்தியக்காரன் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ அவனை பத்தி தானே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவனா இருந்தா இன்னும் உயிரோடு இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எதனாலனா அவன் பைத்தியக்காரன் மட்டும் இல்ல, அவன் பக்கா குடிகாரனும் கூட. ப்ளீஸ் முழுசா தெரிஞ்சுக்காம அப்படிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ஹலோ, இவன் ரொம்ப ஸ்டைல் கட்டுறான்ல, இவன் தாங்க படத்தோட ஹீரோ. சொல்ல மறந்துட்டேன், இவனுக்கு ஒரு பைத்தியம் இருக்கு, நெட்பால். நெட்பால்னா உயிரியே கொடுப்பான். இவன் பேரு மனு. இவன் ஹீரோ மாதிரி காட்டிக்க ட்ரை பண்றான்ல, இவனுக்கு யாரும் ஹீரோ சான்ஸ் கொடுக்காதனால இப்போ என்னோட படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு லிங்கம். லூசு மாதிரி பராக்க பார்த்துட்டு இருக்கான்ல, இவன் வேற யாரும் இல்லைங்க, என் படத்தோட செகண்ட் ஹீரோ. இவனை பத்தி போக போக உங்களுக்கே புரியும். பக்கத்துல இருக்கிறவன் பேரு ஜஃபா. பொதுவா ஹீரோன்னா ஒரு வில்லன் இருக்கணும் இல்லையா, அது இவன் தான். இவன் அண்ணன் பேரை சொல்லி அராஜகம் பண்ணிட்டு இருப்பான். காளியோட தம்பின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருப்பான். கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவனோட அல்ல கைங்க.
நமதே பயணம் இனிமேல் தொடர்வோம் வா. போவோம் போவோம் உயரம் போவோம் வானம் இங்கே எல்லைதான். நேற்று இன்று நாளை நமதே பயணம் இனிமேல் தொடர்வோம் வா. போவோம் போவோம் உயரம் போவோம் வானம் இங்கே எல்லைதான். ஓ ஓ ஓ இந்த உலகம் முழுதும் நமதேதான். ஓ ஓ ஓ இடிச்சதெல்லாம் செய்வோம் வா. ஓ ஓ ஓ காலேஜ் லைஃபே ஜாலிதான். ஓ ஓ ஓ பி ஹாப்பி என்று வாழ்வோம் வா. இந்த நாளு போல ஏது இந்த ஸ்நேகம் என்றும் போகாது. வரும் காலம் மறந்து விடாது உன்னை விட்டு எங்கும் போகாது. உற்சாகமாய் துள்ளி குதிக்கும் நண்பர்கள் இங்கு நாங்கள் தான். சரசரவென்று வழிகளை எல்லாம் கடந்து போவது பழக்கம்தான். சரசரவென்று வழிகளை எல்லாம் கடந்து போவது பழக்கம்தான். சரசரவென்று வழிகளை எல்லாம் கடந்து போவது பழக்கம்தான். ஓ ஓ ஓ இந்த உலகம் முழுதும் நமதேதான். ஓ ஓ ஓ இடிச்சதெல்லாம் செய்வோம் வா. ஓ ஓ ஓ காலேஜ் லைஃபே ஜாலிதான். ஓ ஓ ஓ பி ஹாப்பி என்று வாழ்வோம் வா. நம் சிரிப்பிலே அட தோன்றும் தீராத ஆசை ஏதேதோ சில்லி மெசேஜில மலராதோ ரொமான்ஸ் லவ்ல எல்லாம் சேர்ந்து சந்தோஷத்தில் சேர்க்கும் நிமிடம் நமதேதான். ஆகாயத்தில் ஏறி பார்ப்போம் விண்மீன் எல்லாம் துணையேதான். எல்லாம் சேர்ந்து சந்தோஷத்தில் சேர்க்கும் நிமிடம் நமதேதான். ஆகாயத்தில் ஏறி பார்ப்போம் விண்மீன் எல்லாம் துணையேதான். ஓ ஓ ஓ இந்த உலகம் முழுதும் நமதேதான். ஓ ஓ ஓ இடிச்சதெல்லாம் செய்வோம் வா. ஓ ஓ ஓ காலேஜ் லைஃபே ஜாலிதான். ஓ ஓ ஓ பி ஹாப்பி என்று வாழ்வோம் வா. மனோ 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 இவன் என்ன டெய்லி சீரியல்ல வர மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துனுக்குறான். மனோ மனோ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? ஓ மேட்ச்ல தோத்து போயிட்டனாலயா? டேய் அப்படின்னா உனக்கு கீதா உபதேசம் பண்ணிட வேண்டியதுதான். டேய் கீதானா நம்ம கீதா இல்லடா, பகவத்கீதா. இவனுக்கு அதை பத்தி சொல்லணும்னா செட் ப்ராப்பர்ட்டி வேணுமே. கிருஷ்ணா ஓ புல்லாங்குழல் இல்ல மகனே மனு. கஷ்டங்கள் வந்தப்போ வருத்தப்படாதவனும் சந்தோஷம் வந்தப்போ சந்தோஷப்படாம இருக்கிறவனும் நிம்மதியா வாழ்றது இல்லைன்னு ஒரு படத்துல ஸ்ரீகிருஷ்ணனா NT ராமாராவ் நாகேஸ்வர ராவுக்கு விவரமா சொன்னாருடா.
அடே மடையா, அந்த கீதத்தை தாண்டா நானும் உங்ககிட்ட சொல்றேன். டேய் சிட்டி, ஆ, ஆ. இது வரைக்கும் நீ கீத புராணம் சொன்னதெல்லாம் போதும், நிறுத்துடா. அவன் ஒன்னும் தோத்ததுக்காக எல்லாம் வருத்தப்படல. ஆ. அடுத்த ஆட்டத்தை எப்படி நல்லா ஆடுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். அதான் ஒரு பிளேயரோட அழகு. அதுக்குதான் ஆண்டி நானும் ஒவ்வொரு வருஷமும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். பாகுபலி படத்துல வர பிரபாஸ் மாதிரி ஒரு நாள் வீரன் ஆயிடுவேன். ஐம் சாரிங்க. அடிபட்டுருச்சா? அடிபட்டுச்சு, ஆனா சுத்தமா வலிக்கல. ஐம் சாரி. பரவாயில்லைங்க. உட்காருங்க. காலை வணக்கம்னு அழகா தமிழ்ல சொல்லலாம்ல, பெருசா குட் மார்னிங். இங்க பாரு ஸ்னேகா, நேத்து பாடத்தை எங்க நிறுத்தினோம்? இந்த ரூம்ல தான் சார். என் செல்லம், என்ன அறிவு. உட்காரு. இவ யாரு புதுசா இருக்கா? டேய், உன் பேர் என்ன? அட சும்மா இருங்க சார், நான் ரெகுலரா காலேஜுக்கு வரேன், மறுபடியும் என் பேரை கேக்குறீங்க. நீ டெய்லி காலேஜுக்கு வரியா என்ன? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. 2-3 நாளா நான் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கேன் சார். 2-3 நாளா கிளாஸுக்கு கண்டினியூவா வரியா? எதுக்கு ராசா? எதுக்குன்னா நம்ம கிளாஸ்ல புதுசா 2-3 பொண்ணுங்க ஜாயின் பண்ணிருக்காங்களாமே சார், அதுக்குதான். பொண்ணுங்க ஜாயின் பண்ணா ரெகுலரா வருவியா? உட்காரு. உன் மூஞ்சிக்கு பொண்ணு வேறக்கடா. ஐயா ராசா, உன் பேர் என்ன? பிரேமகுமார் என்ன சார். பேரு? பிரேமகுமார். பிரேமகுமார். பிரேமகுமாரா? ஆ. ஐயா பிரேமகுமார் சார், உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கீங்க? 1 2 3 தோராயமா 10 பேரை லவ் பண்ணிருக்கேன் சார். அப்பா 10 பேர் வரைக்கும் லவ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் உருட்ட மாதிரி தெரியலையே. ஓகே கழுத. அடே சிட்டி சார். காலேஜுக்கு வர ஆ, படிக்கிற, ஆ. எதிர்காலத்துல நீ என்னவாக ஆசைப்படுற? சார், காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பேன் சார். உன் ஹைட்டுக்கு நீ லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அது உட்காரு. நீ உக்காந்தாலும் நின்னாலும் ஒண்ணுதாடா. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லு. நாளையில இருந்து நீங்க காலேஜ்க்கு வர மாட்டீங்களாமா? ஐ, நான் காலேஜுக்கு வரலனா அது உனக்கு குட் நியூஸா? பொண்ணாச்சு, ஐயோ பாவம்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உட்கார். கரெக்ட் தான் சார், நான் சொல்றேன் சார். சொல்லு. நாளையில இருந்து காலேஜ்ல உங்க பொண்ணு ஜாயின் பண்றலாமே சார். என்னோட பொண்ணு காலேஜ்ல ஜாயின் பண்ணா அது உனக்கு குட் நியூஸா? அப்படிதானே சார்? டேய், உனக்கு என்னோட பொண்ணு வேணுமா? காஞ்ச போன குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி இருக்க நீ உன் மூஞ்சியும். உங்கள்தா சார். டேய் உட்காரு. அறிவு கிட்ட கழுத. நீங்க யாரும் குட் நியூஸா சொல்ல மாட்டீங்க, நானே சொல்றேன் இருங்க. நாளையில இருந்து ஸ்போர்ட்ஸ் டே. என்னம்மா கௌரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாஸ்டர் சார். என் மனோவோட பிராக்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு சார்? இந்த தடவை நேஷனல் காம்படிஷன் செலக்ஷன்ல செலக்ட் ஆக போறது உங்க பையன் தான். இந்த தடவை சாம்பியன் உங்க பையன் தான். 4 பேர் எப்பவும் பெருமையா பேசணும்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அதனாலதான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். என் பையன் பேர் எடுக்கிறத விட வேற என்ன எனக்கு சந்தோஷம். உங்க பையன் நல்ல பேர் எடுப்பான், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவான். வரேன் கௌரிமா. சரிங்க மாஸ்டர். நான் வரேன் மனோ. ஏய், இங்க நெட்பாலோட பிரசிடென்ட் யாரா?
அண்ணே அத்தனை தடவை திருப்பாதீங்கண்ணே, கழுத்து சுளுக்கு பிடிச்சிரும். ஆல்ரெடி சுருக்கு பிடிச்சிருச்சுரா, நீ சும்மாறா, ஒரு பில்டப்பா இருக்கட்டும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நெட்பால் பிரசிடென்ட் மட்டும் இல்லப்பா, இந்த காலேஜ் மொத்தத்துக்கும் ஆல்ரவுண்டர் நான் தான், தெரியுமா? செப்புமா. அண்ணா ஆ, இவன் யாரோ தெலுங்குல பேசுறானே. ஏய், தெலுங்கு தெலுசு கன்னட குர்தாயித்ரே, ஐ நோ இங்கிலீஷ், கேவனாரே தெரியக்கோ. இந்த மொழி போதுமா, இன்னும் பேசவா? ஏய் வேற என்ன தெரியும்டா உனக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்ற? காளி, காளி என்னோட தம்பி. பேசி மூடு. காலி டு சிட்டி, சிட்டி டு காலி. என்னடா கலக்க போகுது டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏன் சினிமால இருந்து டைலாக் சொல்லணுமா? என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்க? முளைச்சு 3 நிலை உடல இவ்வளவு கொழுப்ப உனக்கு? அண்ணா, இந்த ஜானு மொளம் எல்லாம் முக்கியம் கிடையாதுண்ணே. ஸ்டாமினா, ஸ்டாமினா இருக்கணும். டேய் இவன் ஸ்டாமினா என்னன்னு பாருங்கடா. ம், ஏய், தூக்குடா. டேய் இவன் ஸ்டாமினா என்னடா ஆச்சு? அண்ணா, இவனுக்கு தானே தூக்கி இருக்கானுங்க, இவனுக்கு கிட்டே கேளுங்கண்ணா. வண்டியில தூக்கி போடுடா. அண்ணா, சித்து கீழே விடுங்க. அண்ணா, நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேண்ணா, இப்ப கேளுங்க, நான் என்ன வேணா சொல்றேன். எவன் தான் அந்த பிரசிடென்ட்? நான் பிரசிடென்ட் பிரின்சிபல் ரூமே காட்டுறேன், வாங்கண்ணா நீங்க. வந்து காட்டு. அண்ணா, நான் கொஞ்சம் கை மட்டும் எடுத்துருங்கண்ணா. கைண்ணா, வாங்க. ஏய், ஆமாடா, என்னடா கண்டிப்பா ஜெயிச்சு தான்டா ஆகணும். அது பாத்துக்கலாம்டா. இல்லைன்னா மானம் போயிடும். அண்ணா அண்ணா, உங்க தம்பிண்ணா. அண்ணா, யாரா தம்பிங்க பிரசிடென்ட்? அது அவர் தானே நெட்பால் பிரசிடென்ட். ராக்கி உன் தம்பின்னு தெரிஞ்சுதா உயிர் துணிஞ்சு காலேஜ் பேரை நாட்டுல நிலைநிறுத்தணும்னு மனோவை டெல்லிக்கு அனுப்ப போறேன். டேய் உனக்கு சாவுன்னா பயம் வரணும்டா. காளி, காளி பேரை கேட்டாலே பயம் வர வைக்கிறேன்டா. டேய் இவனை வண்டியில தூக்கி போடுங்கடா. Both the captains come forward. Give shake hand. Take your trail. Heads. Toss one by Rock team. Take the ball. Go to your positions. Both the captains come forward. Center, take the ball. Go to your positions.
team. டேய் இந்த வருஷம் காலேஜ் டாப்பர் ஆயிருவான்னு நினைக்கிறேன்டா. டேய் மனோ, அந்த ராக்கி கேங் நம்மள தான் கலாச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சாலே பத்திக்கிட்டு எரியுதுடா. அப்படின்னா முதல்ல அவன் பாஸ் ஆனவும்ல, பார்க்கலாம். டே லிங்கம், ம் நீ எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ராஜு, கிட்டு, அபி, நாம எல்லாம் ஒரு எய்மோட இருக்கிறவங்கடா. அவன் என்னடா படிப்பும் இல்ல அறிவும் இல்ல, தத்தி. அவன் அண்ணன் பேரை சொல்லிக்கிட்டு அவன் தான் இந்த காலேஜோட ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் மொக்க போட்டு நிறுத்துங்க. முதல்ல காலேஜ் போலாம் வாங்க. வாடா. சை, ஒரு ஃபிகர் கூட கண்ணில் படல. அங்க ஒரு ஃபிகர் இருக்கா, அங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம். எவ்வளவு வெண்மையா இருக்கு இந்த ஃபிகர். ஒரு நிமிஷம் இரு, கூப்பிடுறேன். பொறுக்கி. சி, இந்த ஃபிகர் கூட ஒர்க் அவுட் ஆகல. அங்க ஒரு ஃபிகர் இருக்கா, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். டேய் புள்ள கத்திரிக்கா, சுத்தி சுத்தி என் காலெல்லாம் தேஞ்சு போனதாண்டா மிச்சம். ஒரு ஃபிகர் கூட மாட்ட மாட்டுது. டேய் என்னடா இது, ஒன்னு கூட நம்ம மூஞ்சிக்கு உள்ள மாட்டேங்கடா. டேய் மச்சான், எதுக்கா இருந்தாலுமே ஒரு டைம் ஒண்ணு வரணும்டா. விதை போட்ட உடனே வளர்ந்துராதுடா. அது இல்லடா, மரத்துக்கு ஒரு ஜோடி புத்துக்கு ஒரு ஜோடி. ஆனா நம்ம அப்படி என்னடா பாவம் பண்ணோம்? டேய் உன்னையும் என்னையும் பார்த்து கேம் நினைச்சிட்டு இருக்காங்கடா. டேய் நீ எப்படா எனக்கு வந்து வாச்ச டெய்லி சீரியல் மாதிரி? டேய் எவ்வளோ சிரிக்கிற, மூடுற வாய. டேய் 5 அடியில இருக்கிற என்னைய யாரும் பார்க்க மாட்டாங்க, 3 அடியில இருக்க உன்னை எப்படா பாப்பாங்க? கிளம்புடா. ஒரு நிமிஷம் கீழே வா. டேய் எவ்வளோ அடி இருக்கிறங்கிறது முக்கியம் இல்லடா, பொண்ணுங்களை கௌத்தமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஆனா டேய் இப்ப வர பொண்ணுங்கெல்லாம் ஹைட்ட பார்த்தெல்லாம் காதலிக்கிறது இல்லடா, மசில்ஸ பார்த்து தாண்டா காதலிக்கிறாங்க. என்னடா பாடிடா, பாடி பார்த்து தான் காதலிக்கிறாங்க. புள்ள கத்திரிக்கா, என்ன எதுக்குடா அடிக்கிற? ஆனாலும் டேய் அன்பு, நம்ம ரொம்ப முத்தி போயிட்டோம்டா. டேய் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே காத்துன்னு இருந்தோம்னு வெயி, கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் இல்ல குழந்தை பெத்துக்கிறது கூட யூஸ் ஆக மாட்டோம்டா. என்னால முடியாது, எதையாவது ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி ரேப்பாத பண்ணும். டேய் மச்சான் வேணாம், டெம்ப்ட் ஆகாதடா. இல்ல நான் டெம்ப்ட் ஆகுவேன். நான் சொல்றத கேளுடா. கம்னு கடை, என்னால முடியாது, என்னால தாங்க முடியாது. அப்புறம் உன் இஷ்டம்டா. திவ்ய பாரதி போன்ற இடுப்பு. காதல் பூக்கும் பூவே. கொஞ்சம் ஸ்டைல மாத்துறா டேய். இந்தா வந்துட்டேன். ஷிட். என்ன வாசனை கம கமன்னு இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எங்க லைஃப். மாமா நில்லுங்க மாமா. சொன்னதை கேட்டா? மாமா ஏன் வந்து ஓடிட்டீங்க? நில்லுங்க. நான் சொல்றேன். மாமா மாமா வாங்க மாமா. வாங்க மாமா. ஏன் ஓடிட்டீங்க? வாங்க மாமா. வாங்க மாமா, என்கிட்ட வாங்க. வாங்க மாமா. மாமா இருங்க, ஒரு கிஸ். தெரியாம காப்பாத்துறா. ஐயோ மாமா கிஸ் பண்ணிட்டாளேடா. என்ன ஹீரோ கூப்பிட்டா கண்டுக்காம போற? ஏய் நான் ஹீரோ இல்ல. ஜூனியர்ஸ காப்பாத்துன, அப்ப நீ ஹீரோ தானே? நான் ஹீரோ இல்லன்னு சொல்றேன்ல, வழி விட்டு போ. அப்படின்னா நான் ஹீரோயின் கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா? வழி விடு. ஆமா, எனக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு, மனோ பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏய் நான் உன்னை விட மாட்டேன்டா. இதுனடா இவ அவ பின்னாடியே போறான், நம்ம ராக்கி அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். 2 பேர்ல இவ யார லவ் பண்றா? நம்ம ராக்கிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இவங்க பொசிஷன் என்னமாமா?
வேற என்ன நடக்க போகுது மச்சான்? என்னைக்காவது ஒரு நாள் ராக்கி மனோவை ஓரமா தள்ளிட்டு சந்தியாவை கிஸ் அடிக்க போறான், அவ்வளவுதான். இந்த பங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமாண்ணே, செமையா இருக்கு, பல பலன்னு மின்னுதுண்ணே. இந்த பங்களா எனக்கு சொந்தமா உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கடா. அண்ணா, அவங்க கிட்ட போய் இந்த பங்களாவை காளி வாங்க போறேன்னு சொல்ற. அவங்க விக்கலன்னு சொன்னா? ஏய், இந்த காளி வேணும்னா காசி விஸ்வநாதர் காசியையும் கல்கத்தா காளி கல்கத்தாவையும் காலி செஞ்சு ஓடி ஆகணும்டா. ஆஃப்டர் ஆல் இவன்லாம் ஒரு ஆளா? சொல்லி வை, சைலண்டா காசை வாங்கிட்டு இங்க இருந்து காலி பண்ணி ஓட சொல்ல அவன. இல்ல முடியாதுன்னு சொன்னா கதையை முடிச்சு காட்டுக்கு அனுப்பிடு. அவ்வளவு தூரம் எதுக்குண்ணே? உங்க பேரை சொன்னா அவங்களே காலி பண்ணிட்டு போயிட போறாங்க. அது இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்டா அவன் லைஃபே காலி. இத நான் பாத்துக்கிறேண்ணே, நீங்க டைம் அது வாங்கண்ணே. சரி வாடா. தீக்ஷா, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என் மனசுல ஒரு புதுவிதமான ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீலிங் எனக்கு லைஃப் லாங் வேணும்னு நினைக்கிறேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என் மனசுல பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்தது தெரியுமா? அதனாலதான் துரத்தி துரத்தி காதலிச்சியோ? ஆமா, எங்க கையை விட்டுட்டு போயிடுமோன்னு. என் மேல அவ்வளவு பிரியமா? நான் வேணா காட்டுட்டுமா எவ்வளவு காதல் இருக்குன்னு? ஐயோ வேண்டாம் வேண்டாம், போதும். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? உனக்கு என்ன தோணுச்சோ எனக்கும் அதுதான் தோணுச்சு. அப்புறம் எதுக்கு இத்தனை நாள் மறைச்சு மறைச்சு சுத்திட்டு இருந்த? நீங்க பசங்களாச்சே, உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க, நாங்க இந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஆனா நம்ம பின்னாடி ஒருத்தர் வர்றது செம ஃபீலிங் தான். அதனாலதானே நான் ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சிட்டேன். அப்ப கடிச்சு சாப்பிட்றவா? ஆமா, நான் பின்னாடி வரலன்னா என்ன பண்ணிருப்ப? நான் பின்னாடி வந்திருப்பேன். தீக்ஷா, நீ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு பிடிக்குமா? அப்போ நெட் பால்? அடியே, என் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் ஆனது 3 இருக்கு. ஒன்னு என் ஃபேமிலி, 2வது நெட் பால், 3வது நீ. அப்ப எனக்கு 3rd பிளேஸா? அடியே மக்கு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீ தானடி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்ப? அப்ப லைஃப் லாங் இப்படி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல. எனக்கும் தான். ஐ லவ் யூ. அப்ப ஒரு gift கொடுக்கவா? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க, உட்காருங்க. மேட்டர் என்னன்னா, தவளை தண்ணிலையும் போகும், தரையிலையும் நடக்கும். அப்படின்னா 2 இடத்துலயும் வாழ முடியும். அப்கோர்ஸ் இது உங்களுக்கே தெரியும். கவிதைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இலக்கியத்துல கவிதை ஒரு முக்கியமான பகுதி. இத 2 பகுதியா பிரிச்சாங்க. ஒன்னு வசன கவிதை, இன்னொன்னு புது கவிதை. இப்ப நீங்க எனக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு அற்புதமான கவிதையை சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட் சார். இந்த காலேஜ்ல யாருக்கும் கவிதை தெரியாது சார். உக்காரியா, இத சொல்லதான் எதிர்த்து நின்னையா? உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்ததில்ல, எனக்கு முழுசா என்ன புரியுதுன்னா, உங்களுக்கு கவிதைங்க வராது சரி, ஆனா கவிதை எப்படி வருதுன்னாவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது போல இருக்கு. ஏன் இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? உங்கள யாராவது யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? சார், உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, உட்காரு. என்ன, யாரும் காதலிச்சதே இல்லையா? காதலை காதலிக்கிற காதல் காதலை நல்லா வாழ வைக்கும். வெரி குட் தீக்ஷா. என் வேலையை காப்பாத்திட்டேன், கிளாஸோட மானத்தையும் காப்பாத்திட்டேன். சாரி சார், ஏதோ தெரியாம. ஆஹா, கேட்டேன் தீக்ஷா, உன் வாயால் ஒரு கவிதை. அந்த கவிதையை வர்ணிக்க என்கிட்ட வார்த்தை இல்லைங்கிறதா என் கவலை. உன் கவிதை உண்மை, உன் காதலும் உண்மை. காலமெல்லாம் காதல் வாழ்க. சார், எவனோ அங்க மணி அடிக்கிறான் சார். பாத்தியா, சத்தியம் மணி ரூபத்துல ஒலிக்குது.
என்னடா இது எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி ஆமாடா. என்னடா இது பஸ் ஏய், இவ்வளவு நேரமா நீ வராம treat வச்சுதான் இருக்கு ஆகணும். நானே பஸ் வரலன்னு இருக்கேன் இவன் வேற ட்ரீட்டை பத்தி டேய் பேசிட்டு இருக்கான் சும்மா ட்ரீட்னு சொல்லிட்டு இருக்காதா இவன் தான்டா அவனே வேற கூப்பிட்டு கடுப்புல இருக்கான் பேலன்ஸ் நீ இருக்குல்ல அந்த ஒரு treat. முடியாதுன்னா பணத்தை தூக்கி போடுறேன். டேய் ஏய், ரொம்ப முக்கியமா என்னைக்குடா கூட்டிட்டு டேய் போவ? சொல்றேன்லடா வைக்கிறேன் சொல்றேன். விடுங்கடா நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல. பஸ் ஒன்றும் வரேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும். முடியாதுன்னு யாராச்சும் சீண்டுனா அப்புறம் அவன் என் கையாலேயே பலியாயிடுவான். டேய் ராக், நீ ஆசைப்பட்டது உன் கைக்கு வந்து சேரும். இல்லனா நீ விட மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். டேய் நான் ஆசைப்பட்ட அது எனக்கு சொந்தமாகணும். முதல்ல பேசுறேன், அதுக்கப்புறம் டீல் பண்றேன். முடியாதுன்னா பணத்தை தூக்கி போடுறேன். முடியாதுன்னா எங்க அண்ணன் காளி காளி கிட்ட வச்சுக்கிட்டா கைமாதான். அது எங்களுக்கு தெரியும் ராக். சிங்கத்தோட வேட்டை காளியோட பேச்சு அது நல்லதுக்கு இல்ல. சார் மெடிக்கல் கெமிஸ்ட்ரி புக் வந்துடுச்சா? என்னம்மா? கெமிஸ்ட்ரி புக்குங்க. இல்லம்மா ஸ்டாக் இல்ல, வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்னு தெரியலம்மா. காந்தி சென்டர்ல வாணி புக் ஸ்டாலுக்கு போனா அங்க மெடிசன் சம்பந்தமான புக்ஸ்லாம் கிடைக்கும். நான் சிட்டிக்கு புதுசுங்க, கொஞ்சம் அட்ரஸ் டீடைல்டா சொல்றீங்களா? ஸ்ட்ரெயிட்டா போங்க, அங்க ஒரு டெம்பிள் இருக்கும். அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி போனா ரைட்ல ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுங்க. சரிங்களா? அங்க இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கதான் வாணி புக் ஸ்டால் இருக்கும். உங்களுக்கு அங்க பெரிய போர்டு கூட தெரியும். முதல்ல காந்தி சென்டர் போகணும், அப்புறம் அந்த பக்கத்து சென்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்கும். அங்க இருந்து ரைட் சைடு பார்த்து போகணும். அப்புறம் அப்படி இல்லைங்க, முதல்ல இங்க இருந்து காந்தி நகருக்கு போகணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க, என் கூட வாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்லங்க வாங்க. ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. பரவாயில்லங்க வாங்க. டேய் எந்திரிங்கடா கிளாஸ்க்கு டைம் ஆச்சு கிளம்பலாம்டா வாங்கடா டேய் இருடா கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் இவையோட எப்ப பார்த்தாலும் டேய், class class போலாம். ன்னு போலாம்டா. சொல்லிட்டு என்ன பண்ண போற போயிட்டு படிக்க தான் போற அங்க போறடா இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு டேய், இங்க பாரு. எல்லாம் வரும் டேய் உன் லவ்வர் போறாடா. எங்கடா இதோடா லேக்கா லேக்கா நெல்லு ஷிட் டேய் கிரீஷ், இன்னைக்கு எப்படியாச்சும் நீ ரேகாக்கு ப்ரொபோஸ் பண்ணுடா. டன் இந்த தடவை பக்கவா கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்றேன்டா. சரி வா கிளம்புங்கடா. டேய் குண்டு, ஐயா. நான் சொன்ன செட்டில்மெண்ட் எல்லாம் நடக்குதாடா? நடக்குதுங்க ஐயா. ஆனா ஆனா அவன் நான் ஏன்டா இழுக்கிறேன்? ஒண்ணும் இல்லையா, அந்த குவாரி செட்டில்மெண்ட்டுக்கு போனப்போ அந்த சையத் அங்க போர்டு வச்சிருக்கான் ஐயா. அப்ப நாங்க அந்த சையதை பார்த்து என்னடா இதுன்னு கேட்டோங்க ஐயா. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நீங்களும் உங்க ஐயாவை வேலையை பார்த்துட்டு போங்கடான்னு சொல்றான் ஐயா. ஓகே. ஏய் இந்த காளிய பத்தி சொன்னியாடா? சொன்னங்க ஐயா. ஏய் காளி, இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்டா அவன் லைஃபே காலிடா. வந்து வண்டி எடுடா.
லேக்கா லேக்கா சொல்லு கிரிஷ். அது வந்து எப்படி உட்காரு சொல்றது கிரிஷ். பரவாயில்ல உட்காரு கிரிஷ். இப்ப சொல்லு. நீ வந்து லேக்கா உன்கிட்ட லேக்கா என்கிட்ட உனக்கு ஏதாவது வேலை ஆகணுமா? நான் ஏதாவது பண்ணணுமா? என்ன லவ் பண்ணும்? ஆமா லேக்கா, ஐ லவ் யூ. எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்றது தெரியல. அதனால தான் என் லவ் உன்கிட்ட சொல்றதுக்கு இத்தனை நாள் ஆச்சு. நீ இல்லாம என்னால லைஃப்ல இருக்க முடியாது லேக்கா. என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். என் லவ் பத்தி ஏதாவது சொல்லு லேக்கா. இப்படி அமைதியா இருக்காத. உனக்கு தெரியாத கிரிஷ், மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம்னு? யாஹூ டேடி அங்க பாடுறா. அவ சேஃபா பாடுறா, எவ்வளவு செம்மையா இருக்குன்னு. உம்முன்னு இருக்காடா. ஏய் நிறுத்துங்கடா. அந்த கண்ணா பாடுறா, ஸ்ட்ரீட் லைட் மாதிரி பளபளன்னு எரியுது. என்னடி ரொம்ப டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்க? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரெக்கார்ட் சப்மிட் பண்ணல. ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்தியா? அதாண்டி பாத்துட்டு இருக்க, அவன் இன்னும் வரல. யாருடி? ரெக்கார்ட் கேட்டா அவன் வரலன்ற. முதல்ல நீ ரெக்கார்ட் எழுதுனியா இல்லையா? அட பைத்தியம், இந்த காலத்துல பொண்ணுங்க எங்கடி ரெக்கார்ட் எழுதுறாங்க? இருக்கிற டைம்லாம் பியூட்டி பார்லருக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணாம கரெக்டா போயிடுதே. அப்புறம் பப்க்கு படத்துக்கு போறதுக்குமே நேரம் கரெக்டா இருக்கு. இதுல டைம் எங்க அப்ப இருக்கு? ரெக்கார்ட்ஸ் யாராவது ஒரு இழிச்சவன் எழுதி தருவான். அதோடி உன் இடிச்சவன் வராண்டி. டேய் ராஜ், அங்க பாடுறா. சஞ்சனா அங்கதான் நிக்கிறா. இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட நான் பேசுறேன்டா. பேசாம விட மாட்டேன்டா. நான் உன்கிட்ட பேசணும். லேக்கா, நீங்க 2 பேரும் போங்க. நானும் சஞ்சுவும் வெளியே ஓகே. போறோம். வாங்கிக்கோ. ராக், என்னது இது? நான் எதுக்காக வரணும்? எங்க போலான்னு நீயே சொல்லு. ரெஸ்டாரண்ட்டுக்கா, பப்புக்கா, பார்க்குக்கா, படத்துக்கா? எங்க போலான்னு சொல்லு. இல்லனா கோயிலுக்கு? நான் உன்கிட்ட பேசணும் சஞ்சு. ராக், நான் உன்கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. சஞ்சு, என்ன பாஸ், நீ காலேஜ்க்கே கிங்கு. நீ யாரும் ஒரு ரேஞ்ச் என்ன. ஆனா அவளை பாரு என்ன பண்ணிட்டு போறான்னு. அது எனக்கு வேணும்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியல, மேல பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? மேல என்ன இருக்கு? ஆகாயம் இருக்கு. ஆகாயத்துல என்ன இருக்கு? மேகம் இருக்கு. மேகத்துல என்ன இருக்கு? தண்ணி. அப்படிங்கிறப்போ பொண்ணுங்கெல்லாம் இங்க தண்ணி இல்லைன்னு சண்டை போடாம மேல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் இல்ல? என்ன கோவிந்தா? ஐயா ராசா, அப்படின்னா பொண்ணுங்களாம் மேல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் நானே உன்னை மேல அனுப்பிச்சிருவேன். கிளம்பு, வேலையை பாரு. போ. போயான்றல போ. அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. பாய். எவ்வளோ நேரம்?
சொல்லணும்னு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க. அது வந்து இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஏய், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உள்ளவருக்கு காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எதுவும் வாங்க தேவையில்லை. ஒரே ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்தா போதும். அப்படின்னா இதை ஏன் ரோஜா பூன்னு நினைச்சுக்கோ. ஏய், அது இல்லம்மா. வணக்கம் ஐயரே. யாருங்க நீங்க? நான் யாருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, கல்யாண விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கா? அட எனக்கு இல்ல ஐயரே, என் பாஸ்க்கு. ஓஹோ, அப்படிங்களா? முதல்ல கல்யாண வேலைகளை பாருங்க. யாரோட? உங்க தெருவுல சத்யவாணின்னு ஒரு பொண்ணு இருக்கால்ல? இருக்கா? அந்த பொண்ணோட தான். இதோ பாருங்க, உங்க பாஸோட குலங்கோத்திரம் என்னன்னு, அந்த பொண்ணோட குலங்கோத்திரம் என்னன்னு தெரியணும். பிறகு ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கிட்ட நான் போய் இத பத்தி பேச முடியும். இத பாரு ஐயரே, புத்தி பத்தி சொல்லாதயா, சொன்னதை மட்டும் செய்யு. சாஸ்திரம் ஒத்துக்காதுங்க. என்னது? சாஸ்திரம் ஒத்துக்காதா? ஒரு நிமிஷம் இரு வரேன். அப்படியே செஞ்சிருவோம். அப்படின்னா சாஸ்திரம் எப்ப ஒத்துக்குமா? சாஸ்திரம் இல்லைங்கோ, நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி போடு. டேய், நீ சும்மா இருக்குன்றதுக்காக வயிற்று ரொப்பிக்கிறதுக்காக காலி என்ன காலில் போய் விழுந்தா உன் கண்ணீரை பார்க்க கூடாதுன்னு உன்னை குவாரியில வேலைக்கு வச்சாரா? ஆனா நீ என்ன பண்ண? தப்பு பண்ணிட்டேயா. காளி தலையில மண்ணள்ளி வரப்படு பத்தியா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், உன் கட்டுக்கதையை என்கிட்ட சொல்றதை விட்டுட்டு காளி அண்ணன்கிட்ட போய் சொல்லு. அதோ காளி அண்ணனே வராரு, போய் சொல்றா. அண்ணா உட்காருண்ணே. பாண்டு, இவனை என்னடா பண்ணலாம்? எப்பவும் பண்ற மாதிரியே பண்ணிடலாம். ஐயா மன்னிச்சிருங்கய்யா, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. இந்த காளி கண்ணீரா இருந்தாலும் கதையா இருந்தாலும் ஒரு தடவை தான் நம்புவான். டேய் பாண்டு, அண்ணா இவனை தூக்கிட்டு போய் சிப்ஸ் மிஷின்ல போட்டுருக்கணும். ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்க கூடாது. அப்படியே பண்ணிடுறேன். டேய் வாங்கடா. இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்டா எவனா இருந்தாலும் குவாரியில கலந்துட வேண்டியதுதான். டேய் பாண்டு, அண்ணா ஊர்ல எலெக்ஷன்ல எப்படிடா இருக்கு? எப்படின்னு இருக்கும்? நீ வேற அந்த சந்திரசேகரனுக்கு வாக்கு கொடுத்துட்ட. ஆமா, வாக்கு கொடுத்தேன். அதனாலதான் அவன் காளியோட ஆளுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு போட்டுண்டா, நல்லது தானே? நல்லதுதான். அவன் எதிரி மோகனுக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னியாமே, அவனும் காளியோட ஆளுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். டேய் பண்ணிட்டு போட்டுண்டா, நமக்கு நல்லது தானே? நமக்கு நல்லதுதான். ஆனா மக்கள் யார நம்பி ஓட்டு போடுவாங்கண்ணே? மக்கள் யாரையும் நம்ப மாட்டாங்கடா. யாரு பணம் அதிகம் தராங்களோ அவங்களுக்கு தாண்டா ஓட்டு போடுவாங்க. ஆஹா, என்ன ஐடியா உங்களுக்கு? ரெண்டு பேரையும் சேர்த்து ஒருத்தனா ஆக்கிட்டீங்க. ஆமாண்டா. ஆனா என்ன, யாரு ஜெயிக்கிறானோ அவனை நம்மன்னு சொல்லிட்டு போவோம். அண்ணே, உங்களுக்கு என்ன ஐடியா? ஒரே தடவை ரெண்டு பேரையும் முட்டாளாக்கிட்டீங்க. பாண்டு, இந்த காளியை எவனும் பயன்படுத்திக்க முடியாதுடா. இந்த காளி எல்லாரையும் ஆட்டி வைப்பான். அண்ணே, காளி அண்ணங்கிட்ட வச்சுக்கிட்டா கைமா தானே? அம்மா, நல்ல புருஷன் கிடப்பாருமா. புருஷன்ல என்ன நல்ல புருஷன் கெட்ட புருஷன்? புருஷன்னாலே யமன் தான். வாய மூடு. அவர்கிட்ட என்னடி நக்கல் பேச்சு? என்னடி, யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா.
நீ 100 வருஷம் நல்லா இருப்பமா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல. நீங்க சொன்ன மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டேன். ஜாக்கிரதையா இறக்கு. பிடிங்க பாஸ். அதையும் எடுத்துட்டு வா. அது இருக்கட்டும், நான் வரேன். ஹாய் சஞ்சு. ஹாய். ஐ லவ் யூ சஞ்சு. ஃபூலிஷா பேசாத. மீனிங்லெஸ்ஸா பேசாத சஞ்சு. நான் ஒன்னும் ஃபூல் இல்ல, நீதான். என்கிட்ட இல்லாத விஷயம் அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? அவனை விட நான் அழகா இருக்கேன். அவனை விட என்கிட்ட பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அவன் உனக்கு காட்டன் சாரி வாங்கி கொடுத்தா நான் உனக்கு பட்டு புடவை கடையை வாங்கி தருவேன். அவன் உனக்கு 3 வேளை மட்டும் சோறு போட்டானா நான் 3 பரம்பரையா உன் குடும்பத்தை கட்டி காப்பாத்த முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பண வசதி இருக்கு. என்ன புரிஞ்சுக்க சஞ்சு. எனக்கு வழி விடு ராக். என்னடி புரிஞ்சுக்க சொன்னா வழிவிட சொல்ற? இப்பவே அவனை கொன்னுட்டு நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அப்ப என்ன பண்ணுவ? நானும் செத்துருவேன். டேய், பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கோங்கடா. பொண்ணுங்க எப்பவும் சொத்தை பார்த்தோ அழக பார்த்தோ காதலிக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவ மனசுக்கு பிடிச்சா மனசையே தருவா. அவ மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு தடவை மனசு கொடுத்தா உயிரா இருந்தாலும் மானமா இருந்தாலும் கொடுத்துருவா. மைண்டட். சஞ்சு. சீ. Shit. ஹலோ, மனு இருக்காரா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய் தீக்ஷா. கோவத்திலயும் ரொம்ப அழகா இருக்கியே. நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? அது என்கிட்ட எதுவும் சொல்லாத. எவ்வளவு கால், எவ்வளவு மெசேஜஸ், எதுக்கும் ரிப்ளை இல்ல. பைத்தியக்காரி மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கேன். அது இல்லம்மா, பிராக்டிஸ் பண்ணும்போது மொபைல் சைலண்ட்ல இருக்கும் தெரியாதா? அதுவும் இல்லாம எனக்கு ஒரு எதுவும் மாசத்துல சொல்லாத. கேம். ப்ளீஸ். தீக்ஷா. இந்த டைம்க்கு வெயிட் பண்ணலாம்னு சொன்னியா இல்லையா? அது இல்லம்மா. போதும். சொன்னமா இல்லையா? ஆமா. உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டல. பைத்தியக்காரி வெயிட் பண்ணிட்டோம்னு அது நினைச்சியா? இல்ல தீக்ஷா. கொஞ்ச நாளாவே நீ என்ன மீட் பண்றது இல்ல, பேசுறது இல்ல. யூ ட்ரைங் டு அவாய்ட் மீ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ தீக்ஷா. உன்னை அவாய்ட் பண்ணல, உன்னை காதலிக்கிறேன். தீக்ஷா புரிஞ்சுக்கோ. அப்ப நீ ஏன் விலகி இருக்க? அட செலக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் தான்மா இருக்கு. அதான் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா உனக்கு அதுதான் முக்கியம், நான் இல்ல. அது என் கோல். ஐ வாண்ட் டு பிகம் பெஸ்ட் பிளேயர் இன் திஸ் வேர்ல்ட். புரிஞ்சுக்க தீக்ஷா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. ஆல்ரெடி விழுந்துட்டேன்ல. கண்டுக்கலனால பைத்தியக்காரி மாதிரி உன் பின்னாடியே சுத்துவ நினைச்சியா? நான் உண்மையிலேயே பைத்தியக்காரி தான். அது இல்ல தீக்ஷா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். இனிமே அதுக்கு அவசியம் இருக்காது. பை. ஏய் தீக்ஷா, 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 எனக்கு ஏன்டி இந்த தண்டனை? டீ வாங்க. டீ இருக்கு, டீ இருக்கு, இஞ்சி டீ இருக்கு, மசாலா டீ இருக்கு, எல்லா டீ இருக்கு, வாங்க. என்னடா டீ குடிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க? வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. எதுக்காகடா? எதுக்காகவா? நீ என்ன சொன்ன? டீ சூடான டீன்னு சொன்ன. அதுக்கப்புறம்
வாங்க வாங்க வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல பட்டையை போட்டு இப்படி கூப்பிட்டா யாரு வருவா? ஆமாண்டா, உன்கிட்ட நிறைய விஷயம் இருக்குடா. பின்ன எப்படிடா கூப்பிடணும்? கிட்ட வா. என்னடா சீக்கிரட்டா? ஆமா வா. ஓஹோ அப்படியா? வரனே. ஓமன்னு நினைக்கிறேன். ஓமன்னு நினைக்கிறேன். அம்மா, ஆகா, என்னோட பணவெல்லாம் டீ ஒரு ஊமைக்கு பேச்சு வர வச்சிருச்சு. டீ கொதிக்கிறா. தொண்டையில போகாததால தப்பிச்சேன். இல்லனா நிரந்தரமா ஊமையா இருப்பேன். போடாங்க டேய். மனு, என் வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஓடி போயிடலாமா? நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நெட்பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெட்பால்ல நேஷனல் சாம்பியன் ஆகிறது தான் என்னோட ஆம்பிஷன். அப்படி இருக்கும்போது என்னைய லவ் பண்ண? உன்னை தூக்கிட்டு போய் வாழ வைக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதுக்காக உன்னை விட்டுட்டும் இருக்க முடியாது. நான் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் செட்டில் ஆவ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? என்ன விட்டுரு. இனிமே உன் வழி வேற, என்னோட வழி வேற. அடியே, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கும் பைக்ல ஊரை சுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் மட்டும் நாங்க வேணுமா? நான் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னா மட்டும் உன் வழி வேற, என் வழி வேறயா? ஏய் போடா. இந்த மாதிரி ஆளுங்க 100 பேர் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனாலும் பொண்ணுங்க இல்லைன்னா இந்த ஆம்பளைங்க எல்லாம் என் வாயில சொல்ல வை. ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களை 100 பேரை என் பின்னாடி சுத்த வைப்பேன். அட யாரோ எதுக்குடி? உன் ஃப்ரெண்டை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். உனக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல. போ ஓடி. கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிகர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லவ் யூ டூ மா. காதல் என்றால் ஒரு சாபமா? காதல் செய்தால் தவறாகுமா? காதல் என்றால் ஒரு பிரளயமா? இல்லை என்றால் உயிர் சாகுமா? காயங்களை அடி நீ தந்தாயே, வலிகள் தீருமா? நொடியும் நொடியும் என்னை கொன்றாயே, அடியே நியாயமா? காதல் என்றால் ஒரு சாபமா? காதல் செய்தால் தவறாகுமா? காதல் என்றால் ஒரு பிரளயமா? இல்லை என்றால் உயிர் சாகுமா?
என்ன மாயம் இது என் மனதை அழ வைத்தாயே இதுவோ எந்தன் விதி என் வலியை குறைத்திடுவாயே கற்பனையில் சிறகுகள் தந்து விழிகள் பறித்தாயே கற்பனையில் சிறகுகள் தந்து விழிகள் பறித்தாயே மூழ்கச் செய்த இது என்ன நியாயமா காதல் என்றால் ஒரு சாபமா காதல் செய்தால் தவறாகுமா காதல் என்றால் ஒரு பிரளயமா இல்லை என்றால் உயிர் சாகுமா காதலின் கைவசம் இருவர் வந்து சேர்ந்ததால் காயங்கள் பார்க்கிறோம் இந்த இதயம் புண்ணாகி போனதே ஒன்றாயிருந்த நேரமெல்லாம் நினைவுகளாய் தோன்றுமே ஒன்றாயிருந்த நேரமெல்லாம் நினைவுகளாய் தோன்றுமே இனி எந்தன் காதல் காயும் சேருமா காதல் என்றால் ஒரு சாபமா காதல் செய்தால் தவறாகுமா காதல் என்றால் ஒரு பிரளயமா இல்லை என்றால் உயிர் சாகுமா ஹாய்டா. டேய் என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லடா. டேய் என்னன்னு சொல்றா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா, தீக்ஷாவோட சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்னாச்சு? அது ஒன்னும் இல்லடா, ஃபோன் பண்ணி ஏதோ சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னான். கல்யாண விஷயத்துல ஒரு சின்ன கிளாஷ் ஆயிடுச்சு. அதுக்காக வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு கிளம்பி போயிட்டா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. ஏன் சிரிப்பாங்கன்னு தெரியாது, ஏன் அழுவாங்கன்னு தெரியாது. எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா காதலிச்சான் அவளை. செட்டில் ஆகுறேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு கோவமாடா? அதான் மாமா, அதான் நீ பண்ண தப்பு. பொண்ணுங்க தூரத்துல இருந்து பார்க்க அழகா இருப்பாங்க, அதே கிட்ட போனா அழுக சண்டை சச்சரவு. அதுக்குதான் பொண்ணுங்களை பார்த்தமா செஞ்சமா விட்டமான்னு இருக்கணும். ஐஸ்கிரீம் குச்சியை சாப்பிட்டு தூக்கி போட்ட மாதிரி அவங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இல்லடா, கரியர் மேல கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சொன்னா அவன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றா. பிராக்டிஸ்க்கு போறேன்னு சொன்னா பார்க்குக்கு வர சொல்றாடா அவ. அப்படிதான்டா, அப்படிதான் அந்த காலத்து பொண்ணுங்க. பார்க்குக்கு வர சொல்லி ஃபிளவர் கொடுப்பாங்க, படத்துக்கு வர சொல்லி முத்தம் கொடுப்பாங்க, நம்ம கையை பிடிச்சி கதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்லி நம்ம டாபிக் எடுத்தா ஏதாவது சாக்கு சொல்லி நம்ம டாபிக்கே மாத்திருவாளுங்க. அவளுக்காக என்னென்ன செஞ்ச? சினிமா, பார்க்கு, பப்புன்னு சீ பைத்தியக்கார மாதிரி சுத்தி இருக்கண்டா. 1 மந்த்ல செலக்ஷன் இருக்குன்னு அவளுக்கு தெரியும்டா. ஆனாலும் அவளுக்காக என் கோலை விட்டு கொடுக்கணுமாடா? வெரிடா வெரி. இந்த காலத்துல 90% பொண்ணுங்க படத்துக்கும் பார்க்குக்கும் பப்புக்கும் ஊர் சுத்துறதுக்கும் ரீசார்ஜுக்கு பிக்கப்புக்கு டிராப்பிங் தான் பாய்ஸ் யூஸ் பண்றாங்க. அதே நம்ம கரியர் பாக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நம்மள கைட்டி விட்டுருவாளுங்க. அவங்களுக்கு என்னடா, அதுக்கப்புறம் வேற பையனை தேடி போயிடுவாங்க. இல்லடா, அவளும் என்ன காதலிச்சா. நடிச்சிருக்காடா, காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கா. பொண்ணுங்களோட சைக்காலஜியே அப்படிதான்டா. இந்த காலத்துல ஏதாவது பொண்ணுங்க அதுங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாத்திருக்கியா நீ? இல்லையே, மிஸ் கால் கொடுப்பாங்க. அது நம்ம போன் பண்ணி அம்மாடி செல்லம் புஜ்ஜி கண்ணுன்னு கொஞ்சினா காதலிச்ச மாதிரி நடிப்பாங்க தவிர்த்து உண்மையா எந்த பொண்ணும் காதலிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே உன்னை காதலிச்ச பொண்ணா இருந்தா உன்னை புரிஞ்சுக்கால தவிர தப்பாலாம் உன்னை நினைச்சுக்க மாட்டாடா. இனிமேலாவது நல்லா யோசிச்சு கெரியர் மேல கான்சென்ட்ரேட் பண்றா. அந்த பொண்ணு கிடக்குதுடா, எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே சக்சஸ் ஆன உன் கால்ல வந்து விழுவாளுங்கடா. வா மாமா, எல்லாத்தையும் மறந்துடு, வா போலாம். அட போ டார்லிங், நீ வேற ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிற. விட்டுட்டா உன் லவர்ட்ட ஓடி போலான்னு பாக்குறியா? வாட்? அவன் ஏன் லவ்வரா? வாட் a joke. அவன் ஒரு முட்டாள். அவன் நமக்கு ஒரு தங்க வாத்து. ஆமா, 2 டேஸ்ல உனக்கு பர்த்டே இருக்குன்னு சொன்னல, என்ன கிஃப்ட் வேணும்னு நீயே சொல்லு. பிளான் போட்டு என் முட்டாள் கிட்ட சொல்லி வர வைக்கிறேன். உனக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாலும் கம்மி தான் டியர். ஏன் எதுக்கு?
பின்னென்ன நீ எவ்வளவு மாடர்ன் கேர்ள், அவனுக்கு முன்னாடி அப்பாவியா நடிக்கிற. ஓ முன்னாடி மகான் நடிகை சாவித்திரியா தோத்துருவாங்க. வாட் அ நேச்சுரல் ஆக்டிங். உனக்கு என்ன பராசா, நீ ஃப்ரீயா பாராட்டிடுவ. தினமும் அந்த புடவையும் சுடிதாரையும் கட்டிக்கிட்டு நான் சாகுறேன். பொய்யா ஒருத்தர்கிட்ட நடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. இனிமே நடிக்க தெரியுமா? வேண்டாம், நான் முட்டாள் கிடையாது, தங்க வாத்தும் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அ மேன். ஐ எம் ஜஸ்ட் அ மேன். ஐ எம் நாட் மேட். ஐ எம் நாட் மேட். என்னமாமா இங்க உட்காந்துட்டு இருக்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டு வரேன். டேய் மனு, எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சு யோசிச்சு எதுக்குடா உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்க? உன்னதான்டா. டேய், காதலிச்சு பிரிஞ்சவங்களுக்கு தான்டா தெரியும் அந்த வழி என்னன்னு. டேய் மனு, கடந்து போன நேரம் திரும்பி வராதுடா. வரப்போற நாளை யாருக்கும் தெரியாது. டேய், விடுறதுக்கு இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லடா, என் வாழ்க்கை. சரிடா, ஃப்ரீயா விடு, வா போலாம். டேய் எங்கடா இருக்க? இங்கதான். டேய் இந்த தடவை எதுவும் ஒர்க் அவுட் ஆகலடா. அப்படின்னா கெட்டப் சேஞ்சுடா. சரி அப்புறம் என்ன? வேற என்ன? சரிடா வந்துடுடா. நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோமே அந்த ஸ்பாட்க்கு வந்துடுறா. அங்கே வந்துடுறேன். சரிடா. அண்ணே அங்க பாருண்ணே. அண்ணே இங்க பாருங்க. நோ நோ. நிறுத்துறா. டேய், இந்த சீட்டி ரேஞ்ச் ஏத்துனது, இந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணது எல்லாம் இந்த சில்லற பொண்ணுங்களுக்காக நினைச்சீங்களா? அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கனே? கிட்னாப். கிட்னாப்பா? அப்படின்னா? அப்படின்னா கிட்னாப்னா தூக்கிட்டு போகணும்லண்ணே. அதுக்குதான் ரெண்டு கழுதைங்களை கூட்டு வந்திருக்கல. ஃபாலோ மீ. ஸ்டாப் இட். அச்ச கையிடு. டேய் உங்களால முடியாதுடா. அண்ணா நீங்க போறீங்களா? டேய், சிறுத்தையோட வேட்டை சிட்டியோட ஆட்டோ ரெண்டும் கிழிஞ்சிடும். என்னமா சொன்னீங்கண்ணா? கொஞ்சம் முன்னாடி வா. குனிஞ்சுதான்டா இருக்கும் கம்மநாட்டி. என்னாச்சுன்னா? எதுக்கு அடிக்கிறீங்க? தோல் மேல கை போட்டுன்னு வர, தள்ளி நில்றா. நீ போட அந்த பக்கம். ஸ்டாப் இட். ஃபாலோ மீ. ஏய் அண்ணன் சொன்ன ஓவரா பண்றாங்க. ஸ்டாப். டேய் அங்க பாருங்க. ஐயோ அதுதானே உங்க ரேஞ்ச். அது உன் ரேஞ்சா கைத. ஃபாலோ மீ. தண்டக்கர் மந்திரம். இன்னைக்கு குள்ள கத்திரிக்காவை விடக்கூடாதுடா. வாடா.
ரொம்ப அழகா இருக்க. ஏன் தெரியுமா? இந்த டான்க்கு நீ ரொம்ப புடிச்சு போயிட்ட. நீ ஃபிக்ஸ் ஆயிட. நோ 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 நோ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டான் இப்போ உன்னை கிட்னாப் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? நரசிம்ம நாயுடு. ஏண்டா டேய், அண்ணா இந்த நரசிம்ம நாய் யாரா? இந்த நரசிம்மா யாருன்னு நமக்கு எப்படிதான் தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? பட. Who is this நரசிம்ம நாய்? ஆமா 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 ஆமா. அக்கா, நரசிம்ம நாய் யாருன்னு தெரிஞ்சிருச்சுக்கா. லைட்டா அப்படியே. அண்ணே இந்த பக்கம் என்ன? ஐயோ, இந்த பக்கம் வேற ஏதாவது நாய் இருக்க போகுது. இப்படி போயிடுவோம். டேய், யாராவது பார்த்தாங்களாடா? யாரும் பார்க்கல. பார்த்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? சரிதான். சரி வாங்க, அப்படியே வாங்க போயிடுவோம். பாண்டு அண்ணா, நான் சொன்ன செட்டில்மெண்ட் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்காடா? நடக்குதுண்ணே. ஆனா ஏய், ஆனா என்னடா அமைதியா இருக்க? அது ஒண்ணு இல்லண்ணா, அந்த குவாரி செட்டில்மெண்ட்டுக்கு போனேன்னா அங்க அருவாச்சின்னு போர்டு வச்சுட்டான். இது என்னன்னு அருவாச்சின்னு கிட்ட கேட்டா நீயும் உன் அண்ணனும் மூடிக்கிட்டு போங்கன்றான். ஏய், காளின்னு சொன்னியாடா? சொன்ன. ஏய் காளி, இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்டு அவன் லைஃபே காலி. பாண்டு அண்ணா, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவன் விஷயம் என்னன்னு பாடுறா. சரிண்ணே, நானே போய் அவன் கதை என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் அண்ணா, எங்கடா இருக்கீங்க? மார்க்கெட்ல. அங்கேயே இருங்கடா, நான் இப்ப வரேன். சரிங்கண்ணா. அண்ணா, அவனுங்கள ஒரு கை என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். கிளம்புடா. டேய், சீட்டை போடுறா. அண்ணே அவங்க வந்திருக்காங்கண்ணே. வரட்டும்டா. டேய், ஜோக்கர் வந்திருக்காண்டா. டேய், அண்ணா காசு கேட்டாரா? மாமூலுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. டேய், சில்லறையே கொடுத்து அனுப்புங்கடா. டேய், மாமூல் இல்ல. ஓ, அப்படின்னா உனக்கு பிச்சை எதுவும் வேணுமா? பணம் தரப்போறியா இல்லையா? ஏய், இந்த அருவாவுக்கு வாங்குறத தவிர கொடுக்க தெரியாதுங்கிறத உங்க அண்ணன் மறந்துட்டானா என்ன? கை வைக்கிறியோ? எங்க வந்து என்ன கேக்குற? அண்ணே, அண்ணே, என்னாச்சு? அந்த அருவாசின்னு ஓடிடலாம்டா. அண்ணே வாங்கண்ணே, ஓடிடலாம். டேய் டேய் டேய், ஓடுங்கடா. ஏய், எங்கால மேலே கை வைக்கிறியோ? டேய், இந்த கான்ட்ராக்டர் அருவாவுக்கு கூர்மை அதிகம். உரசி பார்த்தனா கழுத்து அறுத்துருவேன். அடுத்த முறை ஏதாவது ஆம்பளை அனுப்பி விட சொல்லு. ஆம்பளைய உன்ன மாதிரி அள்ள கையே இல்ல. டேய், பாடா.
ஏய் இவன்டா இங்க உட்கார்ந்து இருக்கான். ஏய் என்னடா இவன்? டேய் மனோ, என்னடா ஆச்சு உனக்கு? யாரோட தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படித்தான்டா நடக்கும். டேய் எனக்கு சொந்தம்னு யாருமே இல்லடா. எனக்கு இருக்கிறதே அம்மா மட்டும்தான். அவங்களே போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காகடா வாழணும்? டேய் மனு, ஏன்டா இப்படி சொல்ற? உனக்கு நாங்களா இல்ல? நீ எதை பத்தியும் கவலைப்படாதடா. டேய் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாடா. காதலிச்சதுனாலதான் எங்க அம்மாவை இழந்துருவேன் முதலே தெரிஞ்சிருந்தா அந்த காதல் பக்கமே போயிருக்க மாட்டேன்டா. டேய் உன்னை யாரா அனாதன்னு சொன்னது? உனக்கு நாங்களா இல்ல? டேய் எனக்கு எங்க அம்மாக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் என் காதல் மயக்கத்துல தான்டா எங்க அம்மாவை இன்னைக்கு நான் இழந்துட்டேன். அவ காதல்ல விழுந்து நான் ஏமாந்துட்டேன். காதல்ங்கிறது வெறும் மயக்கம்டா. ஆமாண்டா, இது மயக்கம் தான். இந்த பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, நல்லா பயன்படுத்திட்டு விடுறவங்கள தான் நம்புவாங்க. நம்மள மாதிரி நேர்மையா இருக்கவங்கள நம்பவே மாட்டாங்கடா. காதல் கீதல் நமக்கு எதுவும் வேணாம்டா. வாடா போலாம். யாருடி? யாருன்னு தெரியல, எடுக்கிறதுக்குள்ள கட் பண்றான். அது எப்படி நீ எடுக்கிறதுக்குள்ளே கட் பண்ணுவா? ஏதாவது மிஸ் கால் கொடுத்துருக்கானா பாரு. நானே கால் பண்றேன் இரு. உனக்கு என்ன எப்ப வேணுமோ அப்ப. ஓகேவா? ஓகே ஓகே. எந்திரி. ஏய் என்னடா அண்ணா எங்கடா இருக்கீங்க? உங்க வேலையா தானே வந்திருக்கேன். டீல் செட் ஆயிடுச்சா? இல்ல நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிகிற மாதிரி தான் தெரியுது. செட்டில் ஆகலன்னா சொல்லுங்க, அருவா சீனுன்னு சொல்லுங்க. சரிண்ணே. ஜாக்கிரதை. சரிண்ணே. மச்சான் என்ன? எனக்கு 3 ஏக்கரை எப்ப தர போறீங்க? ஏய் எப்ப பார்த்தாலும் 3 ஏக்கர் பா பாப்பா கிளம்பு. வாங்கி தரேன்னு சொல்றீங்க. எப்ப வாங்கி தருவீங்க? சும்மா சொல்லிட்டு இருக்காத. அதான் தரேன்னு சொன்னான்ல. சரி மாமா, சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனா வாங்கி தரல. ஏய் தொந்தரவு பண்ணாத, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடு. மச்சான் யாரோ வராங்க. என்ன? யாரோ வராங்க. ஏ மல்லி, நீ கொஞ்சம் தள்ளி போ. சரிங்க மச்சான். தண்ணியில இருக்கிற மீனை உயிரோட பிடிக்கணும்னா அதுக்கு இற வைக்கணும். அப்பதான் அந்த மீன் இறக்கி ஆசைப்பட்டு அதுவா வந்து கொக்கில மாட்டோம். அதை புடிச்சு உடனே இழுத்தா மீன் ஃப்ரை ஆகி தானா வந்து தட்டுல விழும். கத்தாத. டயலாக் நல்லா இருந்தா கத்துறதுக்கு இது ஒண்ணு தேட்டர் கிடையாது. இது என்னோட சாம்ராஜ்யம்டா. முடிஞ்ச ஆம்பளைய வர சொன்னியாம எதிரில ஆம்பளைய பார்த்ததும் நெஞ்செல்லாம் படபடக்குதோ? டேய், ஜல்லிக்கட்டு காளையோட திமிரும் இந்த அருவா சீனுவோட பவரும் நீ எடை போடுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏய், செஞ்ச டீலிங்க்கு நேர்மையா நியாயமா இருடா. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். டேய், நேர்மையா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு ராமன் கிடையாதுடா, ராவணன்டா, ராட்சசன்டா. ஏய், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டு இருக்க. என் ஆத்திரத்தை வெளியே காட்டினா அப்புறம் நீ தாங்க மாட்டடா. காளி, இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்டா அவன் லைஃபே காலி. டேய் காளி, யோசிக்காம ஆத்திரப்பட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஆனா அடுத்த செகண்டே யோசிக்காம நான் உன்னை கொன்னுடுவேன்டா. ஏன்னா நான் அருவா சீனு. இப்ப நீ இருக்கிறது என்னோட சாம்ராஜ்யம். இன்னைக்கு இந்த காளி காலிடா. பேச்சும் மோதுனா நெஞ்சு வலிதான் வரும். அதே கையும் மோதும் போது 2 குத்து குத்துனா அந்த நெஞ்சுக்கே பயம் வரும். அந்த பயத்தை எதிரியோட கண்ணுல பார்த்தா அந்த கிக்கே வேறடா.
இதுதான் கிக்குன்றது. ஏய் ஏய் அது ஏய் ஏய் அடினா. ஏய் அண்ணா விடாதண்ணா. அடினா அவனை விடாதீங்களா. ஏன் மேலேயே கை வச்சிட்டானா. ஏய், சாவு பயம் உன் கண்ணிலேயே தெரியுதுடா. செத்த பாம்பு அடிக்கிறது என்னோட பழக்கம் இல்ல. ஓ, பொழைச்சு போடா. இனிமேலாவது மனுஷனா வாழுடா. மச்சான் மச்சான் டேய் காளி நில்லுடா. உன் கதையை இன்னைக்கே முடிச்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம் மச்சான் நீங்க சும்மா இருங்க மச்சான். உங்களையே அவன் கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டான். வேண்டாம், அவன ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருங்க மச்சான். வேண்டாம், அவனை நான் எதுவும் செய்யாத. நீ எதுவும் செய்ய வேண்டாம். சொன்ன கேளு, விடு. அவன் நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்திருக்கான். எதுவும் செய்ய வேண்டாம். சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம். இதுதான் எனக்கு தேவை. வாடா பாண்டு. எந்திரிங்க மச்சான். Avem Romalin, avem Pralalin, Digilaba Taitichela. நான்தானே பியூட்டி செய்வோம் மாலூட்டி தோல் மேல தூக்கி போடா கூட்டி என் ஊரு ஊட்டி செமையான பாட்டி நீ யாரு வெக்கத்த பூட்டி போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஆடாத ஆட்டமில்லாத நீயும் பார்த்துக்கோ போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஆடாத ஆட்டமில்லாத நீயும் பார்த்துக்கோ நான் தானே பியூட்டி செய்வோம் மாலூட்டி தோல் மேல தூக்கி போடா கூட்டி என் ஊரு ஊட்டி செமையான பாட்டி நீ யாரு வெக்கத்த பூட்டி பொன்னழக பார்க்கதான் கியூலிக்கும் ஊரு எங்கும் பின்னழக பார்த்துதான் பூமி எல்லாம் வந்து கொஞ்சம் பொன்னழக பார்க்கதான் கியூலிக்கும் ஊரு எங்கும் பின்னழக பார்த்துதான் பூமி எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி பாருடா அள்ளி ராணி பொண்ணுடா ஒரு வாட்டி பாருடா அள்ளி ராணி பொண்ணுடா என்ன தட்டு பார்த்து போக தட ஏதும் இல்லடா கையெழுத்து கொடுத்து போட்டா உனக்கு சொந்தம் தானடா சரசம் நீ பண்ணுடா சரிகமா நீ பாடுடா சரசம் நீ பண்ணுடா சரிகமா நீ பாடுடா நான் தானே பியூட்டி செய்வோம் மாலூட்டி தோல் மேல தூக்கி போடா கூட்டி என் ஊரு ஊட்டி செமையான பாட்டி நீ யாரு வெக்கத்த பூட்டி போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஆடாத ஆட்டமில்லாத நீயும் பார்த்துக்கோ போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ ஆடாத ஆட்டமில்லாத நீயும் பார்த்துக்கோ
sweet sugar, I'm gonna take you more higher. Sugar, we can take it off, I bet you that that's not the girl. You gotta check your pulse rate, it's moving on a high meter. That's a magical Peter, we'll through the night, so be bitter. பதினாறு வயசுல தாவணிய போட்டவதான் நீ வந்து கொஞ்சம் போக பருவத்தில் வளைஞ்சவதான் 16 வயசுல தாவணிய போட்டவதான் நீ வந்து கொஞ்சம் போக பருவத்தில் வளைஞ்சவதான் ஏழக பாருடா ஒழுங்காத தேருடா ஏழக பாருடா ஒழுங்காத தேருடா நம்மோட லைஃபுக்கு கேரண்டி இல்லடா இருக்கும் வர வாழ்க்கைய ஹாப்பியா வாழுடா நம்மோட லைஃபுக்கு கேரண்டி இல்லடா இருக்கும் வர வாழ்க்கைய ஹாப்பியா வாழுடா சொர்க்கும் நான் தானடா வந்து நீ பாருடா நான் தானே பியூட்டி செய்வோம் மாலூட்டி தோல் மேல தூக்கி போடா கூட்டி என் ஊரு ஓட்டி செமையான பாத்தி நீ அது வெக்கத்தை பூட்டி போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ அடாத ஆட்டம் இல்லாத நீயும் பார்த்துக்கோ போகாத ஊரில் கேட்டுக்கோ கேட்டுக்கோ அடாத ஆட்டம் இல்லாத நீயும் பார்த்துக்கோ. ஹலோ ஹலோ மதனா. ஆமா நான் மதன் தான் ப்ரோ பேசுறேன். யார் டார்லிங்? டீலர் 1 மினிட் இரு. ஹலோ சொல்லுங்க. என்ன 2 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டீங்களா? மொத்தமா கொடுத்துற வேண்டியதானே? நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மீதி பணத்தை சீக்கிரமா டெபாசிட் பண்ணிடுங்க. கண்டிப்பா அரேஞ்ச் பண்றேன். இந்த வியாபாரத்தோட டீலர் கூட சாகணும் டியர். கொஞ்ச நாள் பொறு டியர். எனக்கு ஒரு நல்ல அடிமுட்டால் கிடைச்சிருக்கான். நம்ம லைஃப் நல்லா செட்டில் ஆகுற மாதிரி பாத்துருக்கேன். உன்னால எல்லாமே பண்ண முடியும் டார்லிங். ஹலோ ஹலோ கிருஷ்ணா. சொல்லு. உனக்கு 100 ஆயுசு கிருஷ்ணா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? நீயே கால் பண்ணிட்ட. எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். ஏன் ஹெல்ப்பா? என்ன வேணும்? என்ன பண்ணணும்னு சொல்லு. சுச்சி ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு உடனே ஆபீஸ் வாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். 1 லட்சமா? ஹலோ ஹலோ கிருஷ்ணா. ச்சே ஃபோன் கட் ஆயிடுச்சு. வா டியர். மதன் எனக்கு அர்ஜென்ட்டா 1 லாக் வேணும். வா வந்து ஏடிஎம்ல எடுத்து கொடு. எங்க போய் எடுத்து கொடுக்கறது? என்கிட்ட பணம்லாம் இல்ல. மதன் ஜோக் அடிக்காத. காசு கேட்டது கிருஷ்ணா. இப்ப அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நாளைக்கு அவன் கிட்ட இருந்து கோடி கணக்குல வாங்கலாம். அதுக்காக இப்ப என்கிட்ட புடுங்குறியா? என்ன பேசிட்டு இருக்க மதன்? நான் ஒண்ணு நீ நடிக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீ தான் என்கிட்ட மாட்டி இருக்கிற முட்டாள். குட். ஒழுங்கா இங்க இருந்து எந்திரி. இது வரைக்கும் நான் உன் கண்ணுக்கு முட்டாளா தெரிஞ்சிருக்கலாம். அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இப்ப நீ முட்டாள் ஆயிட்ட. ஒழுங்கா எந்திரிச்சு வெளியே போடா. சுஜி கெட் அவுட் ஃப்ரம் மை ஹோம் இடியட். இது கூட என் பணத்துல தான் நீ வாங்கினது. முதல்ல எந்த பாய் ஃப்ரெண்ட் செட்டில் ஆகணும்னு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட என் லைஃபை செட்டில் ஆக்கிக்கணும். இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் திரு சோமசுந்தரம் அவர்களையும் செக்ரட்டரி நெட்பால் அசோசியேஷன் தமிழ்நாடு மற்றும் மாநில பயிற்சியாளர் திரு ரமணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். கபடி எந்த நிலைமையில இருக்கோ அதே மாதிரி நெட்பாலும் கிராமத்துல ஊர்ல டவுன்ல நெட்பால் கூட அந்த நிலைமைக்கு வர காரணமான தமிழ்நாடு நெட்பால் யூனியனுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட போற எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக்கை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நெட்பாலோட ஆட்டம் இந்த அளவுக்கு புகழ் பெற்றதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. இது 115 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு மகாபாரதத்தில் உள்ள பத்ம வியூகம் மாதிரி இந்த நெட்பால் அது போன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நெட்பால் கோர்ட் 5 பங்கா பிரிக்கப்படும். ஒவ்வொரு பிரிவுலையும் அவங்களோட பிளேசஸ அவங்க தாண்டி வரக்கூடாது. அப்படின்னா ராமாயணத்துல லக்ஷ்மண ரேகை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ இந்த விளையாட்டுலயும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா விளையாடுறது 7 பேரா இருந்தாலும் இந்த 7 பேரை தாண்டி கோல் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த டோர்னமெண்ட்ல யாரு நல்லா விளையாடி அவங்களோட திறமைய நம்ம முன்னாடி காட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கும் நல்ல பேரை வாங்கி தரணும்னு வேண்டி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன்.
இங்க இருக்கிற நெட்பால் அசோசியேஷன் மெம்பர்களுக்கு, ஆர்எஸ் கமிட்டி மெம்பர்ஸ்க்கெல்லாம் தமிழ்நாடு நெட்பால் அசோசியேஷன் சார்பா வருக வருக என வரவேற்கிறேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நெட்பால் சாம்பியன்ஷிப்பை ஒவ்வொரு வருடமும் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், அப்புறம் சூப்பர் சீனியர் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடைபெறும். அதேபோல் இந்த நெட்பால் என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் முதல் தடவையாக 1990 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நெட்பால் விளையாட்டு, இந்த விளையாட்டு ஆரம்பிச்சது முதல் முறையா இங்கிலாந்துலன்னு நம்முடைய வரலாறு சொல்லுது. அதுக்கு ஈடா இன்னைக்கு நம்முடைய ஆசியா கண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சேர்ந்து ஸ்ரீலங்கா, இந்தியா, ஹாங்காங், மலேசியா, மாலத்தீவு இந்த மாதிரி நாடுகள் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பல்வேறு நாடுகளிலையும் இந்த விளையாட்டு பிரசித்தி பெற்றது என்பதை பெருமையோடு சொல்கிறேன். இந்த நெட்பால் விளையாட்டு நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நெட்பால் விளையாட்டு என்பது தேசிய அளவில் நமது நாட்டில் புகழ் பெற்று விட்டது என்பது நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். கடைசியாக நடந்த பெண்கள் பிரிவிலே பதக்கங்களை அள்ளி குவித்தது தமிழ்நாடுதான் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ நெட்பால் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய அணியின் சார்பாக தலைமை தாங்குகிறார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த வாரம் டெல்லியில் நடைபெற உள்ள நெட்பால் விளையாட்டு போட்டியில நம்முடைய SS காலேஜில இருந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த 2 டீம்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. அது மனோ டீமா இல்ல ராக்கி டீமாங்கிறது நடைபெற இருக்கிற இந்த போட்டியில தெளிவா தெரிஞ்சிடும். Tails. Toss won by Manu team. Come on. Come on. Hey, come on. Come on. வாடா விடாதடா. ராக்
கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணன் பேரை காப்பாத்திட்டடா. சூப்பர்டா, கை Thank you, thank you. அது ஊரோட மானத்தை காப்பாத்திட்டீங்கடா. என்னடா இன்னைக்கு குட்டி சவர் கேங்க மின்னிட்டு இருக்காங்க. வேற என்ன இருக்கு, இவனுக்கு தான் இந்த காலேஜுக்கு ஹீரோஸ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், வெள்ளை புடவை கட்டிக்கிட்ட எந்த பொம்பளையும் முண்டச்சியும் கிடையாது. டயலாக் பேசுறவன்னா பெரிய ஹீரோவும் கிடையாது. நாய்கள்னா பொழைச்சுக்கிட்டு தான்டா இருக்கும். வாங்கடா. ஏய் ஓடா ஒளிப்பிச்சு. டேய் நம்ம மாஸ்டரா? குட் ஈவினிங் பா. சார் வீட்டுக்கா சார்? வீட்டுக்கு தான்டா சார். அப்ப நம்ம பையன் டிராப் பண்ணுவான், வீட்டுக்கு போங்க போங்க. வேண்டாம்டா சாமி, லாஸ்ட் டைம் இதே மாதிரி டிராப் பண்றேன்னு சொல்லி இந்த ஆளி பையன் ஊர் எல்லையில் இருக்கிற தாபா கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு எனக்கு 500 ரூபாய் செலவு. என்ன சார், ஆட்டோக்கு 30 ரூபா தானே செலவாகும்? 30 ரூபா தான்டா. தாபாவை பார்த்த உடனே வாய் நமனுச்சு. 3 ரவுண்ட் அடிச்சு 6 பீஸை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டேன். அப்படின்னா நீங்களும் நம்ம பேட்ச் தான். இந்த பேட்ச்ல நான் எப்படிடா? நீங்க ஸ்டூடெண்ட், நான் அது டீச்சர். நம்ம காலேஜ்ல மட்டும் தான் சார், வெளியில நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். வேணாண்டா சாமி, உங்க சவகாசம் எனக்கு வேண்டாம், என் சவகாசம் உங்களுக்கு வேண்டாம். உங்க கஷ்டம் உங்களுக்கு, என் கஷ்டம் எனக்கு. ஏதோ மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். விடுங்கடா சாமி. டேய் நிறுத்துங்கடா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. பொண்ணு, அதுக்கப்புறம் பாசம், காதல். பொண்ணுங்கனாலே ஏமாற்றம் தான். பொண்ணு வலி. அடேங்கப்பா, லவ் பத்தி பாட சொன்னா லவ் ஃபெயிலியர் பாட்டா பாடுறேடா லூசு. அட பைத்தியக்காரா, அழகு அருமை வர்ணிக்கிறது கூட இந்த பொண்ணுங்களுக்காக தாண்டா. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். ஏண்டா உன்னை இந்த பொறுக்கி பசங்க கூட உட்காரதன்னு சொன்னல. அது இல்ல வந்து இல்ல. வா போலாம். பேக் புடி. என்னடா கிளம்பிட்டான்? மானகட்டவன். டேய் இதுக்கு முன்னாடி காதல் வலி பாசம் அப்படி இப்படின்னு சொன்ன, இதானா அது? டேய் முட்டா பையல, எல்லா பொண்ணுகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஐயோ கடவுளே, என் லவர் வேற வந்துட்டு இருக்காடா. உங்க கூட நான் இருக்கிறத பாத்துட்டா என்ன திட்டியே சாவடிச்சுவா. ஜம்ப். எங்கடா போனா இவன்? சொல்லுங்கடா. டேய் மச்சான், நான் வர்ணிச்சது தப்பு தான்டா. ஒருத்தன் லவரோட பேக்கோட போறான், இன்னொருத்தன் லவரை பார்த்தோன்னே காணாம போயிடுறான். அப்போ உனக்கு லவர் இல்லையா? எனக்கா? டேய் பைத்தியக்காரா, இன்னைக்கும் நாளைக்கும் லைஃப் இல்லாம கூட ஒருத்தர் இருப்பான், ஆனா லவர் இல்லாம இருக்க மாட்டான். ஏன் லவருக்கு தான் போன் பண்ண போறேன் பாரு. ஹலோ ஹலோ. ஐயோ டேய், அந்த விறகெல்லாம் இறக்கிட்டு அந்த லாரியை திருப்பி அனுப்பிடுங்கடா. யாருங்க நீங்க? என்ன லாரி? லாரி ஓனர் லட்சுமிபதி தானே? இல்லங்க, ராங் நம்பர். அப்பாடா, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். என்னாச்சுடா? என்ன ஆச்சா? அவளோட அப்பா எடுத்தாண்டா போன. இந்த உலகத்திலேயே பொண்ணுங்களுக்கு அப்பாவும் அண்ணனும் இருக்கவே கூடாதுடா. பெரிய தலைவலிடா. டேய் என்னம்மா இருக்கா ஃபிகர்? இடியட். ஃபிகருக்கு இருக்குடா திமிரு. ஹாய் பேபி. என்னடா? ஐ லவ் யூ. போடா புறம்போக்கு. தேங்க் யூ டார்லிங். டேய் மாமா, அவ உன்னை திட்டுறாடா. திட்டலடா, என் மேல காதல் அதிகமாகி அப்படி பேசிட்டு போறா. ஓ அப்படியா?
அப்புறம் என்னடா விசேஷம்? டேய் மாமா, எங்க அம்மா என்னமோ நான் ரொம்ப இங்க கஷ்டப்படுற மாதிரி லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடெல்லாம் வச்சு எனக்கு அனுப்புறாங்க மாமா. எங்க அம்மாவுக்கு சில நாள் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்காதுன்னு காலையில எந்திரிச்சு எனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க தெரியுமா? எனக்கு யாரா இருந்தாலும் எங்க அம்மாக்கு அப்புறம் தான்டா மாமா. டேய் என்னடா ஆச்சு? அவனை பாடுறா. அம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டியேம்மா. உன்ன மாதிரி யாருமா என்ன பாத்துக்குவாங்க? ஹாய் மனோ, உனக்காக நான் வீட்ல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. டேய், எனக்கு பசிக்கல, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன், நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. நாய், செருப்பு, அடி உதை. நாய் கடிச்சா செருப்பால் அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்படி நாய்க்கா இல்ல நாய் கடிச்சா மனுஷனுக்கா? கன்ஃபியூஷனா இருக்கே. நாய்க்கா தான் இருக்கும். நாய்க்கு எதுக்கு? இது நாயை தான் சொல்லிருப்பாங்க. இல்ல நாய் கடிச்சா மனுஷனு சொல்லிருப்பாங்க. எனக்கு தெரியும். நாய் செருப்பு கடிக்கிறது மனுஷன், ஒரே குழப்பமா இருக்க. நாய் கடிக்கு செருப்படி. மாஸ்டர் ஒரு சின்ன டவுட் கேளுங்க. பழமொழி இருக்குல்ல, நாய் கடிச்சா செருப்பால அடின்னு வாங்கல்ல, அந்த அடி நாய்க்கா இல்ல நாய் கடிச்சா மனுஷனுக்கா? நீ வேலை வெட்டி எதுவும் இல்லாம இப்படி தேவையில்லாம திண்ணையில உட்கார்ந்து பேசிக்கிட்டே உட்கார்ந்திருந்தா அந்த செருப்படி உனக்கு தான் விழும். போய் ஏதாவது வேலையை பாரு. எனக்கு இப்ப என்ன வேலை இருக்கே? ஏதாவது கோயில் முன்னாடி போய் உட்கார்ந்து எழுந்திரிச்சிட்டு வா போ. ஓ, அட கடவுளே, இவன் சொன்னது கரெக்ட் தான். பாக்கி வசூலுக்கு மறந்துட்டனே. வசூல் பண்ணிட வேண்டியதான். நீ வா கண்ணு, வா 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 வா. அவ கைய கழுவுனா இவன் கைக்கு புக்கு வந்துருச்சு. என்னடா விளையாடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மச்சான், நீ படி. இவன் என்னமோ பெரிய காலேஜ் டாப்பர்னு இவன் பின்னாடி நம்ம சுத்தினா, இவன் சைட் அடிக்கிற பொண்ணை இவன் விட்டுட்டானா அவ பின்னாடி நம்ம சுத்தி நம்ம கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, இவன் என்னடானா பொண்ணுகளை கரெக்ட் பண்ணாம புக்க பாத்துக்கிட்டே இருக்கான். டேய் மச்சான், ஒரு தடவை அங்க பாருடா, எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாரு. ஹாய் சொல்றா, இந்த பக்கம் வருவாங்க. ஹாய் பாய் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல லைப்ரரிக்கு வா. டேய், நம்ம லைன் அடிக்கலாம்னு சொன்னா இவன் என்னடா புதுசா லைப்ரரிக்கெல்லாம் வர சொல்லிட்டு இருக்கான். சரி வாடா போலாம். வா போலாம். டேய், எங்கடா போயிட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு சார். இதுக்காகடா வந்தீங்க? படிக்கிறதுக்கு நான். சே, நீங்க மார்க்கெட்ல சரக்கு வாங்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். கிளாஸுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம் சார். டேய் நில்லுங்கடா. டேய் மாமா, ஏதாவது புதுசா பண்றா? பெருசானா சரி. இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? காலேஜ்ல சார். மாமா, எனக்கு என்னமோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி இருக்குடா. டேய், அப்படி பண்ணுங்கடா. அது எப்படி முடியும் சார்? முடியும்டா. ரயில்வே ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருப்பாங்க? பேசஞ்சர்ஸ் சார். அதுக்கு நம்ம ஆளுங்க இருக்கானுங்க. அப்புறம் டீ விக்கிறவங்க. ஐயோ, கரெக்டா சொல்லிட்டானுங்க மாமா. அப்படின்னா டீ காரன் நீ தான்டா. சரியா, போய் டீ வித்துட்டு வா. போ. நீ டீ விக்கிறதுக்கு நல்லா இருக்கும்டா. போ, வித்துட்டு வா போ. டீ 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 காஃபி டீ 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 காஃபி டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி. நீ இட்லி வடை வித்துட்டு வா. இட்லி வடை இட்லி வடை இட்லி வடை இட்லி வடை இட்லி வடை இட்லி வடை. என்னடா கோவிந்தா, என்னடா உன் டவுட் உனக்கு இன்னும் கிளியர் ஆகலையா? இந்த ஊர்க்காரங்க உன்னை செருப்பால் அடிக்கிற வரைக்கும் உன் டவுட் உனக்கு கிளியர் ஆகாதுடா. அது இல்ல மாஸ்டர், நாய் கடிக்கு செருப்படினாங்க, அப்ப செருப்பு கடிக்கு? ஐயோ சொல்லுங்க. உங்கூட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா. ஆள விடு. ஒழுங்கா ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, இவெல்லாம் ஒரு மாஸ்டர். ஆமா. டேய் மாமா,
தமிழ்நாட்டுல பொண்ணுங்களுக்கு குறைச்சலே இல்லடா. என்னம்மா இருக்காளுங்க அங்க பாடுறா. ஏய் மாமா, எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இருக்கிறத பகிர்ந்துகிட்டு சாப்பிட சொன்னாரு. அதனால இந்த 3ல ஆளுக்கு ஒண்ணா செலக்ட் பண்ணுவோம். அதை ஏதோ முதல்ல செய்யுங்கடா, அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த 3 பேர்லயே ஆளுக்கு ஒண்ணு வாங்க, வா வா வா. I love you. உங்க நம்பர் கொடுங்க. எங்க நம்பர் இருக்கு? உங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுங்க. பாய். ராஜேஷ், மனு, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. என்னடா பண்ண? வீட்ல எக்ஸாம் ஃபீஸுக்காக பணம் அனுப்புனாங்க. அதை நான் பார்ட்டிக்கு செலவு பண்ணிட்டேன்டா. அடுத்த மாசம் வர்ற பணத்துல ஃபீஸ் கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா வீட்ல பிரச்சனை, அடுத்த மாசம் பணம் வராதுன்னு நினைக்கிறேன். நான் கட்டிட்டேன்டா, நீ போய் நல்ல எக்ஸாம் எழுது. தேங்க்ஸ் மனு. எனக்கு பணம் வந்ததுக்கு அப்புறமா உனக்கு கட்டாயமா திருப்பி தந்துருவேன்டா. எனக்கு பணம் எல்லாம் வேணாம்டா. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இனிமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு. சரியா? சரி வா. ஏய் ஆமாடா. ஆமாடா. ஹாய்டா. 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 ஹாய் பாய் பாய். ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் மச்சான். எப்படி இருக்க? ஹாய்டா. ஹாய். ஹாய்டா. என்ன பண்ணிட்டு வாடா, இருக்கீங்க? டேய். ஹாய்டா. ஹாய். முடிச்சிட்டியா? என்னடா எக்ஸாம் வச்சுட்டு இவ்வளவு லேட்டா வர? டேய், கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கங்கடா. ஃபெயில் ஆயிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. மம்மி செல்லமா, நீ டாடி செல்லமா, உனக்கு நான் தான் செல்லம், உனக்கு நான் தான். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? படிக்கிற பேப்பரை வச்சு விசிறிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் எக்ஸாம் பயம் இருக்கா இல்லையா? டேய், இவன் என்னைக்காவது படிச்சிருந்தா தானடா படிச்ச கொஸ்டின் வருமா இல்லையான்ற டவுட் இவனுக்கு இருந்திருக்கும். இவன் என்னைக்காச்சும் புக்கை திறந்து பாத்திருக்கானா? டே மாமா, எப்படி நீ படிக்காம எக்ஸாம் எழுதுவ? டேய், இவன் எக்ஸாம்ல போய் ராமஜெயம் எழுதுவான்டா. ராமஜெயம் இல்லடா, மாமி ஜெயன்னு எழுதுவான். ஏன்னா இவனுக்கு மாமின்னா ரொம்ப பிடிக்கும்டா. அடைச்சி நிறுத்துங்கடா. படிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கும் இருக்குடா. டேய், இயர் ஸ்டார்டிங்ல 12 மாசம் இருக்குடா. 6 மாசம் விளையாண்டாலும் 6 மாசம் படிக்கலாம்னு நினைச்சேன்டா. சரி, இன்னும் தான் 6 மாசம் இருக்கே. ஒரு 3 மாசம் சுத்தினாலும் மிச்சம் இருக்கிற 3 மாசத்துல எப்படியாவது படிச்சிடலாம்னு நினைச்சேன்டா. மாமா, இந்த 3 மாசம் படிச்சியா? டேய், பாஸ் ஆகிறதுக்கு எதுக்குடா 3 மாசம்? வெறும் 10 நாள் இருந்தா ஒரு போதும்டா. 10 நாளாவது படிச்சே இல்லையாடா? டேய், உனக்கு என்ன பைத்தியமா? வருஷம் முழுசும் படிக்காம இருந்துட்டு அந்த 10 நாள்ல படிச்சு என்ன பண்ண போறோம்? அதுக்குதான் படிக்கல. டேய், பேச்ச நிப்பாட்றா, எக்ஸாமுக்கு டைம் ஆகுதுடா, கிளம்பு. ஏன்டா, நீ வர மாட்டியா? படத்துக்கு போப் போறியா என்ன? சரி மச்சான், போலாம்டா. வாங்க. இது என் தொழில் இல்ல. நீங்க விஐபின்றதுனால வரல. என் அவசரத்துக்காக வந்தேன். இதானே உன் தேவை? அது உங்களுக்கு தேவையில்லாதது. நான் பணத்துக்காக உங்க கூட கமிட் ஆனேன். நீங்க முடிச்சா நான் சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன். பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவியா? நடிக்கிறியா? நீ நேச்சுரல் நடிகன்னு கேள்விப்பட்டேன். யார் நீங்க? இதானே உன் தேவை? அவசரத்தை தீர்த்துக்கிறதுக்காக நடிகை ஆவறியோ இல்ல அப்பா அம்மா கொடுத்த வாக்குக்காக டாக்டர் ஆவறியோ? நீயே முடிவு பண்ணிக்க. என் போன்ல உனக்கு சம்பந்தப்பட்ட எந்த வீடியோவும் இல்ல. நான் உன்னை ஏமாத்தல, உன்னை திருத்தலான்னு பார்த்தோம். இது சன்னியோட ஆசை, என்னோட ஆசையும் கூட. நாங்க அது நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறோம். Sunny, I'm extremely sorry, Sunny. சஞ்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ.
எத்தனை தடவை கூப்பிட்டாலும் கண்டுக்காமலே போறிய சஞ்சு. என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு சஞ்சு. நான் உன் பின்னாடி எத்தனை நாளா சுத்திட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டியே. ஏய் என்னடா இங்க ரோட்ல பொண்ணுங்களை டீஸ் பண்றியா? இங்க உனக்கு என்ன வேலை? உன் பேர் என்னடா? போடா. மிஸ் ஆயிடுச்சுடா. சி ஏய் எங்க பையனை அடிச்சிட்டியாமே? எங்க பசங்களை அடிச்சுட்டு நீ இங்க இருந்து போயிருவியா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? காளியோட தம்பி. உங்க அண்ணன் காளினா நான் பில்லா. டேய் உன்னை பயமுறுத்தி விட்டுறலான்னு பார்த்தோம், ஆனா காளி பேரை சொல்லி எங்களையே பயமுறுத்த பார்த்தல. இங்க காளிக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. டேய் இவனை கொன்னு காளிக்கு ஏன் அன்பளிப்பா அனுப்புங்க. அடிங்க. யாருகிட்ட? வாடா. ஹாய்டா. என்னடா லேட்? ஏய் மனு, இந்த கொஸ்டின் பாத்தியா? இந்த ராக்க இந்த பில்லா ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்கடா. இனிமே இந்த ராக் பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது. அப்ப கையும் காலையும் எடுத்துருவானுங்க. டேய் பில்லாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. கை காலம் இல்ல, அவன் ஒரே அடியா உயிர் எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. டேய் அந்த ராக்கி இப்ப எங்கடா இருக்கு? பஸ் ஸ்டாப்லடா. டேய் மனு, டேய் மனு, டேய், சொல்றத சொன்னா கேளுடா, போடாதடா. டேய் ஏய் ஒரு ரவுடி அடிக்கணும்னா அவன் ஏரியால எத்தனை பொறுக்கிங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அதுவே ஒரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கணும்னு நினைச்சா அவன் படிக்கிற காலேஜை பார்க்கணும், அவன் பின்னாடி இருக்கிற என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை நினைக்கணும்டா. டேய் நம்ம அவங்க கிட்ட போனோம்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கல்ல? டேய் ராஜேஷ், அங்க பாரு அவங்க மனு நம்மள அக்செப்ட் பண்ணிப்பான்டா. நம்ம மனு தான் ராக் உயிரை காப்பாத்துனது. ஆனா நம்ம மனுவோட லவர் சஞ்சனாவை டிராப் பண்ணி நம்ம முன்னாடியே கூட்டிட்டு வரான். அவன் செத்தாலும் நல்லா இருந்திருக்கும்டா. டேய் ராஜேஷ் ஏன்டா அப்படி பேசுற? அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா. நீ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கடா மாமா, ஆனா அவன் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. ஹாய் மனு. ஹாய் ராக்கி. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மனு. டேய் ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ் எதுக்குடா மச்சான்? இன்னைக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் மனு. மறுபடியும் ஹெல்ப்பா? சொல்றா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்தா மனு, இந்த குறும்பு பொண்ண நீயே கட்டிக்க மனு. மனு ஐ லவ் யூ. நகருங்கடா. நீங்களா சேர்ந்துருவீங்களா? நீங்களா ஒன்னா சேர்ந்துருவீங்களா? பாருங்கடா, நீங்களா ஒன்னா சேர்ந்துக்கிட்டா நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய் அம்மா, என்னையே அடிப்பீங்களா? உங்க டைரக்டர் அடிக்க சொன்னாரா? உங்க டைரக்டர் கூப்பிடுங்க. டேய் மனோ பிரதர், உங்க டைரக்டர் வர சொல்லுங்க. நீங்களா சொல்லிட்டீங்களா? இப்ப நான் சொல்றேன் YBK.